பணம் மற்றும் ஆரோக்கியம் என்ற இரண்டு அம்சங்களும் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை. ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை சொத்து என கருதப்படுகிறது. ஒருவர் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அவர் வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். அதே சமயம் பணம் என்பது அந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான முக்கிய கருவியாக மாறியுள்ளது. பழமொழியில் சொல்லப்படுவது போல ஹெல்த் இஸ் வெல்த் என்பது உண்மைதான். ஆனால் இன்று வெல்த் இஸ் ஹெல்த் என்று கூறப்படுகின்ற அளவுக்கு பணமும் ஆரோக்கியமும் ஒன்றோடொன்று நெருக்கமாக இணைந்துள்ளன. சுகாதாரம் என்றால் உடல் நலம் மட்டுமல்ல, மனநலம், சமூக நலம், வாழ்க்கைச் சுகங்கள் அனைத்தும் அதில் அடங்குகின்றன. ஆனால் இதனை பராமரிக்க இன்று பெரும் செலவுகள் தேவைப்படுகின்றன. மருத்துவம், மருந்துகள், மருத்துவமனைகள், பரிசோதனைகள், காப்பீடு, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என அனைத்தும் பணத்தோடு நேரடியாக தொடர்புபட்டுள்ளன. முன்பு மருத்துவம் ஒரு சேவையாக கருதப்பட்டது. ஆனால் இன்று அது வணிகமாக மாறிவிட்டது. கடந்த சில தசாப்தங்களில் சுகாதாரச் செலவுகள் உலகம் முழுவதும் அதிகரித்துள்ளன. அதற்குக் காரணங்கள் பல. முதலில், மக்கள் தொகை அதிகரித்ததன் விளைவாக மருத்துவ தேவைகள் உயர்ந்துள்ளன. இரண்டாவது, தொழில்நுட்ப வளர்ச்சி மருத்துவத்தில் பல புதிய கருவிகள், பரிசோதனைகள், சிகிச்சைகள் கொண்டு வந்துள்ளது. இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாலும் அதே சமயம் மிகுந்த செலவையும் உண்டாக்குகின்றன. மூன்றாவது, வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், உடல் உழைப்பு குறைவு, உணவுப் பழக்க மாற்றங்கள், மன அழுத்தம் ஆகியவை பல புதிய நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. இந்த நோய்களை கையாளுவதற்கு அதிக செலவுகள் தேவைப்படுகிறது. சுகாதாரச் செலவுகளின் உயர்வு நேரடியாக மக்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பணம் உள்ளவர்களுக்கு சிகிச்சை கிடைக்கும், பணமில்லாதவர்கள் சிகிச்சையை தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. பல குடும்பங்கள் ஒரு பெரிய மருத்துவச் செலவுக்காக தங்கள் சேமிப்புகளை இழந்துவிடுகின்றன. சிலர் கடன் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சில சமயங்களில் மருத்துவச் செலவு குடும்பத்தின் நிதி நிலையை முழுமையாக சிதைத்துவிடுகிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அரசு மருத்துவமனைகள் இருந்தாலும் பெரும்பாலும் மக்கள் தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலை உள்ளது. காரணம், அரசு மருத்துவமனைகளில் வசதி குறைவு, காத்திருப்பு நேரம் அதிகம், சில சமயங்களில் மருந்துகள் இல்லாமை போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன. இதனால் மக்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறார்கள். ஆனால் அங்கு செலவுகள் மிக அதிகம். ஒரே ஒரு அறுவை சிகிச்சைக்காக பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. அதனை ஏழை குடும்பங்கள் எப்படி சமாளிப்பது என்பது பெரிய கேள்வியாகிறது. மருந்துகளின் விலை உயர்வும் ஒரு முக்கிய பிரச்சினை. அடிப்படை மருந்துகள் கூட சில நேரங்களில் சாதாரண மக்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கு அதிக விலைக்கு கிடைக்கின்றன. மருந்து நிறுவனங்கள் பெரும்பாலும் லாப நோக்குடன் செயல்படுவதால் புதிய மருந்துகள் மிகவும் அதிக விலைக்கு சந்தையில் கிடைக்கின்றன. நோயாளிகளுக்கு அவசியமான அந்த மருந்துகளை அவர்கள் வாங்காமல் இருக்க முடியாது. இதனால் அவர்களின் வாழ்க்கைச் செலவு மேலும் அதிகரிக்கிறது. இதனை சமாளிக்க சுகாதார காப்பீடு என்ற கருத்து வந்துள்ளது. காப்பீடு ஒரு பாதுகாப்பு வலயமாக கருதப்படுகிறது. ஆனால் அதுவும் அனைவருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை. காப்பீட்டு தொகைகள் அதிகம், அதன் விதிமுறைகள் சிக்கலானவை, சில நேரங்களில் நோயாளிகளின் முழு செலவையும் காப்பீட்டு நிறுவனம் ஏற்காது. இதனால் மக்கள் காப்பீட்டில் இருந்தாலும் கூட பெரும் செலவுகளை தாங்களே மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சுகாதாரச் செலவுகள் அதிகரிப்பதால் சமூகத்தில் சமத்துவமின்மை வெளிப்படையாக தெரிகிறது. செல்வந்தர்கள் சிறந்த மருத்துவ வசதிகளை எளிதில் பெறுகிறார்கள். அவர்கள் தனியார் மருத்துவமனைகளில், வெளிநாட்டிலும் சிகிச்சை பெறுகிறார்கள். ஆனால் ஏழை மக்கள் அடிப்படை சிகிச்சைக்கு கூட போராட வேண்டிய நிலை உள்ளது. இதன் விளைவாக சமூகத்தில் ஆரோக்கியம் என்ற அடிப்படை உரிமை கூட சமமான முறையில் கிடைக்கவில்லை. இதனால் பணம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும் மிகப்பெரிய காரணியாக மாறியுள்ளது. பணம் உள்ளவர்களுக்கு நீண்ட ஆயுள், தரமான சிகிச்சை, மன அமைதி கிடைக்கின்றன. பணமில்லாதவர்கள் தங்கள் வாழ்வையே பணத்தின் பற்றாக்குறையால் இழக்கின்றனர். இது சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் என்ற அடிப்படைகளுக்கு முரணாகும். அதே சமயம் பணம் மற்றும் ஆரோக்கியம் இடையே ஒரு சிக்கலான வட்டமும் உள்ளது. நல்ல ஆரோக்கியம் இருந்தால் ஒருவர் வேலை செய்து பணம் சம்பாதிக்க முடியும். பணம் இருந்தால் நல்ல சுகாதார வசதிகளை பெற முடியும். ஆனால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாததால் வருமானம் குறையும்,
வருமானம் குறைந்தால் சிகிச்சை பெற முடியாது. இவ்வாறு பணமும் ஆரோக்கியமும் ஒன்றை ஒன்று பாதிக்கும் சுற்று தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த சிக்கல்களை தீர்க்க அரசு, சமூக அமைப்புகள், தனியார் துறைகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அரசு தரமான மருத்துவ வசதிகளை குறைந்த செலவில் மக்களுக்கு வழங்க வேண்டும். மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும். சுகாதார காப்பீட்டை அனைவரும் பெறக்கூடிய வகையில் எளிமைப்படுத்த வேண்டும். மேலும் மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி ஆகியவற்றை பராமரிப்பது மூலமே சிகிச்சை செலவுகளை குறைக்க முடியும். முடிவாகச் சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால், பணம் மற்றும் ஆரோக்கியம் இன்று ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாக உள்ளன. ஆரோக்கியத்தை பராமரிக்க பணம் அவசியமாகிவிட்டது, அதே சமயம் பணம் சம்பாதிக்க ஆரோக்கியமும் அவசியம். ஆனால் சுகாதாரச் செலவுகளின் தொடர்ந்து உயர்வு சாதாரண மக்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. இதனை சமாளிக்க தனிநபர் மட்டுமின்றி அரசு மற்றும் சமூகமும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். சமத்துவமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கும் போது மட்டுமே ஆரோக்கியமான, வளமான, சமத்துவமான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும்.